श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सरसे नमस्सरस्वते नमस्सकीनां புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருத்திவே நமஹ. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 911வது நாமாவளி சதாசிவ குடும்பினி. சாமகான பிரியா சௌமியா சதாசிவ குடும்பினி. பொதுவா அம்பாளை தியானம் பண்ணும்போது குழந்தையாக தியானம் பண்றது அப்படின்னு ஒரு மரபு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா தாயாரா தியானம் பண்றது அப்படின்னு ஒரு மரபு இருக்கு. அதுக்கப்புறம் ராணி என்று சொல்லக்கூடிய பேரரசியாக ஆண்டான் அடிமையாக தியானம் பண்றது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தியா உடன் பிறந்தவளாக தியானம் பண்றதா ஒரு மரபு இருக்கு. இப்ப சைவத்துல தாச மார்க்கம், சத்துத்திர மார்க்கம், குரு சிஷ்ய மார்க்கம் அப்படின்னு எப்படி ஒரு இறைவனோடு நம்மை அந்த இறையருளை பெறுவதற்காக இறைவனுக்கும் நமக்கும் உண்டான ஒரு உறவு முறை கோட்பாடு. அதுல அம்பாளை குழந்தையா தியானம் பண்றது அப்படின்னா அது ஒரு விதமான பலனை தரும். கூட பிறந்த தங்கையா தியானம் பண்றது அது ஒரு விதமான பலனை தரும். தாயாரா தியானம் பண்றது அது ஒரு விதமான பலனை தரும். மகாராணியா தியானம் பண்றது, இந்த நாளும் சாக்த சமயங்கள்ல பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த சமயங்கள்லாம் எல்லா விதமான சாக்த வழிபாட்டு குறிப்புகளும் இந்த லலிதா சகஸ்ரநாமத்துல இருக்கு. அந்த வகையில சதாசிவ குடும்பினி அப்படிங்கிறது அண்ணா தங்கையா இருக்கக்கூடிய பாவனையில தங்கைக்கு கல்யாணம் ஆகி ஆத்துக்காராத்துல இருக்கா மாதிரி தியானம் பண்றது. இது அபிராமி பட்டர் சொல்றாரு, செங்கன்மால் திரு தங்கச்சின்னு சொல்லுவார். இப்ப அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தால் அந்த ஆத்துக்கார் மனைவி குழந்தையோட பதி புத்திரவதி யுக்தகா. ஒரு பெண்ணுக்கு பெருமை கல்யாணம் ஆயிடுத்து அப்படின்னா குழந்தைகள் உற்பத்தி. தர்ம பிரஜார்த்தம் ரிணிமகே அப்படின்னு தான் இந்த சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. அதனால ஒரு நல்ல ஈன்று புறந்தருதல் தாயிற்கடனாம், சான்றோனாக்குதல் தந்தையிற்கடனாம், அந்த மாதிரி சொல்லுவா. அந்த மாதிரி இந்த அம்பாளை சதாசிவ குடும்பினியா தியானம் பண்றது அப்படிங்கிறது அனைத்து நலன்களையும் ஒருங்கே தரக்கூடியது இல்லறத்தினருக்கு. அம்பாளை சன்னியாசியாவும் சாமி கும்பிட்டுருக்கா, மிகப்பெரிய சன்னியாசியெல்லாம் இருந்திருக்கா. அப்படிதானே? ஆதிசங்கர் எல்லாம் மிகப்பெரிய சன்னியாசி, அவரெல்லாம் அம்பாளை கும்பிட்டுருக்கார். சன்னியாசியாவும் சாமி கும்பிட்டுருக்கார். ஆனா கிரகஸ்தாலாவும் சாமி கும்பிட்டுருக்கார். இல்லறத்திலே தலையாய இல்லறம் நடத்திய அப்படின்னு சொன்னா ஒரு சிறப்பு லோபமுத்ரா அகஸ்திய தம்பதி, அவள்லாம் சாமி லோபமுத்ரா அர்ச்சிதா மகன்னே நம்ம அவள் வருது. அப்படி அந்த இல்லறத்துல அப்படி இருக்கிறவா அம்பாளை இந்த மாதிரி ஒரு குடும்பத்தோட இருக்கிறவளா, கணவன் மனைவி புதல்வன், இந்த வடிவம் தான் சதாசிவ குடும்பினின்னு பேர். இது சைவத்திலையும் போற்றப்படுகிறது, சாக்தத்திலும் போற்றப்படுகிறது. சைவத்துல இந்த விக்கிரகத்துக்கு பேர் சோமாஸ்கந்தர்னு பேர். இந்த சோமாஸ்கந்தர்ல என்னன்னு பாத்தீங்கன்னா சுவாமி இருப்பார், நடுப்புற ஸ்கந்தர் இருப்பார், அதுக்கு பின்னாடி அம்பாள் உட்கார்ந்துருப்பார். இப்ப இது என்ன அப்படின்னா தாய் சேய் சிவம் 3 பேரையும் ஒரே குடும்பமா நினைச்சுக்கிறது. சமயத்துல விநாயகர் இருப்பார் அதுல, அந்த குடும்பத்துல அப்படியே பெரிது பண்றது. சரி, அப்படி சுவாமி அம்பாளோட புத்திரஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு தியானத்தையும் சேர்ந்து பண்ணினால் சதாசிவ குடும்பினின்னு பேர். அப்படி சேர்ந்து பண்றதுனால, அந்த மாதிரி தியானம் பண்றதுனால, இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, காமாட்சி மாட்டம் தனியா தியானம் பண்றோம், பாலாம்பிகை மாத்திரம் தனியா தியானம் பண்றோம். அப்படி தியானம் பண்ணினா அதுக்கு பலன் வேற.
இப்ப சிவனை தியானம் பண்ணி பார்வதியை தியானம் பண்ணி நடுப்புற அவளுக்கு பிறந்த அந்த குழந்தை ஸ்கந்தரையும் தியானம் பண்றோம். 3 உருவத்தை ஒன்றாக தியானம் பண்ணினால் அந்த தியானத்துக்கு தான் சதாசிவ குடும்பினின்னு பேர். இந்த தியானத்தை ஏன் பண்ண சொல்றா அப்படின்னா, அறம் பொருள் இன்பம் 3 வகை பயனையும் தர வல்லது இந்த ஒரே தியானம். நம்ம பின்பற்றக்கூடிய எந்த தர்மமா இருந்தாலும் அது பேர்ல நம்பிக்கையும் விசுவாசமும் ஒரு வலுவாத பண்பு கொண்ட உறுதியா அதை அனுஷ்டானம் பண்றதுக்கும் உண்டான பண்பை சிவன் அருள்வார். பொருள் அப்படிங்கிறது நமக்கு வழிபாட்டிற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அம்பாள் அனுகிரகம் பண்றார். நடுப்புல இருக்கக்கூடிய ஸ்கந்தர் நாம என்ன காமியமா கேட்கிறோமோ அதை அனுகிரகம். அறம் பொருள் இன்பம் யார் உபாசனை பண்றவன் கேட்கிறானோ அவளுக்கு என்ன விரும்புகிறார்களோ அதை இறைவன் வரமாக அளிப்பான். அதுல என்ன விஷயம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாகாம இருக்கணும், வாசல்ல சாகக்கூடாது, கொள்ளையில சாகக்கூடாதுன்னெலாம் வரம் கேட்டிருக்கா. சில அசுரர்கள் கேட்டதான் நம்ம புராணங்கள்ல எல்லாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி எந்த வரமாக இருந்தாலும் அதை அளிக்கும் வல்லமை இந்த சதாசிவ குடும்பினிக்கு உண்டு. இந்த வரத்தை நான் கொடுப்பேன், இந்த வரம் வரைக்கும் தான் எனக்கு அதிகாரம், இதுக்கு மேல நீ வேற ஒரு தெய்வத்தை தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் புராணங்கள்ல பார்க்கிறோம், தல புராணங்கள்ல கேள்விப்படுறோம். அந்த மாதிரி இந்த சதாசிவ குடும்பினி அப்படிங்கிற அம்பாளை சேர்ந்து இந்த குழந்தையோட சேர்ந்து தியானம் பண்றது மகாபலிபுரத்துல ரொம்ப அற்புதமா இருக்கும். சதாசிவ குடும்பினி இந்த குடும்பத்துல இன்னும் ஒரு 2 பேரை சேர்ந்திருப்பா. என்னன்னா, பிரம்மா இருப்பார், விஷ்ணு இருப்பார், சிவன் இருப்பார், ஸ்கந்தர் இருப்பார், அம்பாள் இருப்பா. ஸ்கந்தரை ரொம்ப சின்ன குழந்தையா போட்டிருப்பா. இது ஸ்தூல தேகம்னு சொல்லக்கூடிய கோயில்களுடைய உட்புறம், கல்யாண திருக்கோலம்னு சொல்லக்கூடிய எல்லா கோயில்கள்லையுமே காட்சி கொடுத்தாருன்னு, அகஸ்தியர் காட்சி கொடுத்தாருன்னு சொல்ல தலங்கள்ல பாத்தீங்கன்னா சிவலிங்கம் வச்சு சிவலிங்கத்துக்கு பின்னாடி இந்த வடிவம் இருக்கும். அது சதாசிவ குடும்பினி வடிவம். அந்த வடிவத்தை நாம கோயில்கள்ல பிரதிஷ்டை பண்றது காரணம் என்ன அப்படின்னா, இல்லறம் நல்லா வளர்ந்துட்டு வரணும் குடும்பமே. அந்த குடும்பம் வளர்ந்தாதான், அதுல இருந்து ஒருத்தர் வந்தாதான் சன்னியாச ஆசிரமமே வாங்கிக்க முடியும். குழந்தைகள்னு ஒண்ணு பிறந்தாதானே அதுக்கப்புறம் அந்த அறத்தை நம்ம அனுஷ்டானம் பண்ணி அது வழியா செல்வத்தை அடைஞ்சு அது வழியா காமியங்களை எல்லாம் விருப்பி எல்லா விதமான போகத்தையும் அனுபவிச்சு அந்த போகத்து மேல வரக்கூடிய சலிப்பு வரும்போதுதான் வீடு பேரு மோட்சம்ங்கிறது சாத்தியப்படும். அந்த மாதிரி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிற அனைத்து அனுகிரகத்தையும் ஒருங்கே தரவல்ல ஒரு தியான முயற்சி இது. இது தியான வழியில இந்த மாதிரி பின்பற்றி இருக்காங்க. அம்பாள் அது மாதிரி கையில குழந்தையோட ஆத்துக்காரோட அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த அம்பர் மாகாணத்துல யாகத்துக்கு வரார் சுவாமி, வரார், அம்பாள் வரா, 2 குழந்தை, அதுல கையில ஒரு குழந்தைய பிடிச்சுட்டு இருக்கா, மார்புல ஒரு குழந்தை பால் குடிச்சுட்டு இருக்கு, தோல்ல நந்தி எம்பெருமான அப்படியே சவம் மாதிரி சிவபெருமான் தோல்ல சாச்சுன்னு வரார். மாமிசத்தை தோல்ல போட்டுன்னு வரார். அந்த கோலத்துக்கும் சதாசிவ குடும்பம் தான் பேர். அதே மாதிரி பிரம்மா, விஷ்ணு, சிவன், பக்கத்துல பார்வதி, மடியில குழந்தை ஸ்கந்தர், இவா எல்லாரையும் ஒரு கட்டில் கால் மாதிரி போட்டிருப்பா. ஆசனம் போட்டிருக்க மாட்டா. அந்த சிற்பத்தை நன்னா பார்த்தா புரியும் உங்களுக்கு. ஒரு கட்டில் கால் மாதிரி போட்டு அதுல கீழே ஒரு பானை பாத்திரம் போட்டிருப்பா. அந்த மாதிரி விக்கிரகத்தை தியானம் பண்றதுதான் சதாசிவ குடும்பினி அப்படின்னு பேரு. அப்படி சேர்த்து ஒருங்கே தியானம் பண்றதுனால ஒருங்கிணைந்த நன்மையை, இப்ப குடும்பத்துல யாராவது ஒத்துரு கும்பிட்டாலே போறோம், இந்த மாதிரி தியானம் அவ குடும்பத்துக்கே எதிர்ச்சேமத்தை பண்ணும். இப்ப ஒவ்வொரு பிரார்த்தனைங்கிறது ஒரு தனி மனித உணவு மாதிரி. எனக்கு பசிச்சா நான் சாப்பிடணும், உங்களுக்கு பசிச்சா நீங்க சாப்பிடணும், அப்ப எனக்கு பதிலா நீங்க சாப்பிட முடியாது. அத மாதிரி ஒருத்தருக்கு பதிலா ஒருத்தர் பிரார்த்தனை பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சமயம்லாம் இருந்திருக்கு. நமக்கு பதிலா நம்ம தான் பிரார்த்தனை பண்ணணும், நமக்காக பிரார்த்தனை வேற யாரும் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் அடுத்தவர்கள் செய்யலாம் அப்படின்னு. அப்படி ஒருத்தருக்காக பண்ணும்போது ஒரு குடும்பத்துக்குள்ள யாராவது ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணினாலே அனைவருக்கும் நன்மை வரும் இந்த ஒரே ஒரு சுவாமி. இப்ப இந்த சதாசிவ குடும்பிங்கிற நாமாவளிய நாம சொல்லி சாமி கும்பிட்டால் என்ன பலன் அப்படின்னா, குடும்பத்துல உள்ள அனைவரும் சாமி கும்பிட்டா என்ன பலன் வருமோ அந்த பலன் இந்த ஒரு சாமி வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா முருகன், பார்வதி,
சிவன். அப்புறம் பாத்தீங்கன்னா பிரம்மா, விஷ்ணு, பார்வதி, ஸ்கந்தர். அதுக்கப்புறம் நந்தியும் சேர்த்து இந்த குடும்பத்துல வரும், சதாசிவ குடும்பம். அப்ப இந்த இத்தனை சாமியையும் கும்பிட்ட பலன் இந்த ஒரே நாமாவளியை சொல்லி வணங்குறதுனால அந்த பலனை நமக்கு தரும். நம் குடும்பத்தில் உள்ள அனைவரின் நலனை காப்பதற்காகவும் நாம் இந்த நாமாவளியை சொல்லி பயன்பெறுவோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து.